அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 26ஆம் தேதியை காண உள்ளோம். 26ஆம் தேதி செப்டம்பர் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வைத்த இங்கே அந்த ஆங்கில பதிப்பிலிருந்து, புக் ஆஃப் மெடிடேஷன் என்கிற ஆங்கில பதிப்பிலிருந்து தமிழாக்கமாக தங்களிடம் நாள்தோறும் பகிர்ந்து வருகிறோம். செப்டம்பர் 26ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் சிக்கல் என்று கூறுவார். உறுதியில்லாமல் மனிதன் மனதளவில் குருடனாகிறான். ஒரு மனிதனின் மனமும் வாழ்க்கையும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவரவரின் மனம், பொருள் மற்றும் தெய்வம் சார்ந்த இடர்பாடுகளில் சந்திக்க அவரவர் தயாராக இருக்க வேண்டும். மேலும் சிக்கல்கள் மற்றும் இடையூறுகள் என்று அழைக்கப்படும் போது சந்தேகம், உறுதியற்ற தன்மை மற்றும் நிச்சயமற்ற கன்னிகளில் பலர் இருப்பது போல் சிக்கலாக இருக்கக்கூடாது என்று பரிந்துள்ளார். செப்டம்பர் 26ஆம் தேதி ஆங்கிலத்தில். தசையை போலவே மனமும் பயன்பாட்டினால் உருவாகிறது என்று அந்த நாளில் செப்டம்பர் 26ஆம் நாளில் பதிந்துள்ளார். What he says in English on September 26 in acrostic word we can say trouble, terminal regulation of undecided bringing level efficiently. So, single word we can say trouble, terminal regulations of undecided bringing level efficiently. Without determination, a man is mentally blind. Man's mind and life should be free from confusion, should be prepared to meet every mental, material, and spiritual difficulty, and should not be intricately caught, as many are, in the meshes of doubt, indecision, and uncertainty when troubles and so-called misfortunes come along. So mind like muscle is developed by use. So in single word we can say trouble, terminal regulation of undecided bringing level efficiently. On September 26, ஜேம்ஸ் ஆலன் ஒரு மிக சிறந்த தன்முனைப்பு பயிற்சியாளர், பதிவர், நூலாசிரியர். மிகவும் பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து அவருடைய நூலை படித்து அவரிடமிருந்து அந்த அறிவாற்றல் பெறும் தன்மையை, தன்முனைப்பு பயிற்சியை பெரும்பாலானோர் தமிழகத்திலும் பெரும் அறிஞர் பெருமக்கள் தொடர்ந்து அறிந்து வந்துள்ளனர், தொடர்ந்து படித்து வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 1902ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய பதிப்புகள் ஆங்கிலத்திலும் தமிழில் பெரும்பாலானதும் தொடர்ந்து பயின்று வருகின்றனர், வந்து கொண்டிருக்கின்றனர் என கூறி இந்த பதிவினை செப்டம்பர் 26ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.